நீங்க ஒரு பிக்சல் பெர்ஃபெக்ட் யூஐ வந்து கிரியேட் பண்ணலாம். பட் நீங்க ஒரு ஸ்லீப்ல இருக்கும்போதே நீங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ கூட உங்களால ஒரு டிவ்வ வந்து சென்டர் பண்ண முடியும். பட் ஆனா ஒரு இன்டர்வியூவர் வந்து உங்கள்ட்ட வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் வந்து டிசைன் பண்ணுங்க ஒரு Instagram ஃபீடுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஹேங் ஆகி நின்னுடுவீங்க. இது வந்து கோடிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளான ப்ராப்ளம். இது வந்து யாருமே உங்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன் வந்து நெறைய இடத்துல கேட்குறாங்க. மிட் டூ சீனியர் லெவல்ல. இது ஏதோ Google, Meta, Amazon இந்த மாதிரி கம்பெனிஸ்ல மட்டும்தான் கேட்குறாங்கன்றது கிடையாது. நிறைய கம்பெனிஸ்ல இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபேங் கம்பெனிஸ் போகணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது பேக் அண்ட் சிஸ்டம் டிசைனை விட ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன் வந்து டோட்டலாக வந்து வேற. ஸோ இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃப்ரேம் ஒர்க் என்ன, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும். நான் வந்து பிளாக் போஸ்ட்டில் படிச்சிருக்கேன். ChatGPT இப்போ கிளாட் வந்ததுக்கப்புறமும் சிஸ்டம் டிசைன் வந்து எப்படி பண்ணணும் யூடியூப் வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் ஒரே வீடியோவாக இங்கே வந்து நான் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ ரியல் டைம் இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி வந்து கேட்பாங்க, எப்படி வந்து அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வந்து வெறும் வந்து டுட்டோரியல் அந்த மாதிரின்றது மட்டும் கிடையாது. ஏஐ சம்மந்தமானது, ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன் எப்படி பண்ணுறது, ஒரு ரியல் டைம் ஒரு இன்ஜினியராக நீங்கள் வெறும் டெவலப்பராக மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியராக உங்களை ஆக்குறது தான் இந்த சேனலோட நோக்கமே. ஸோ இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் என்ன, ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து நிறைய ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சிஎஸ்ஆர் இருக்குது, எஸ்எஸ்ஆர் இருக்குது, எஸ்எஸ்ஜி இருக்குது, ஐஎஸ்ஆர் இருக்குது. ஸோ தேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஏபி டிசைன் எப்படி பண்ணணும், கேட்சிங் எப்படி இருக்கணும், காம்பனண்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன, பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்கேல் பண்ணுறது, மைக்ரோ ஃப்ரண்ட் என்ன, செக்யூரிட்டிலாம் என்னென்னலாம் தேவை அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துப்போம். இது வந்து ஜஸ்ட் வந்து வெறும் பேக் அண்ட் சிஸ்டம் டிசைன் மட்டும்தான். சிஸ்டம் டிசைன்னாலே பேக் அண்டோடது மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஸோ எப்போவுமே பேக் அண்ட் சிஸ்டம் டிசைனில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ பேக் அண்டில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த டேட்டா பேஸ் வந்து இப்போ பில்லியன் ரோஸ்க்கு வந்து இன்னும் இருக்குது, இதை எப்படி நீங்கள் ஸ்கேல் பண்ணுவேன், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. அந்த கிளைண்ட் அப்ளிகேஷன் எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை ரிலையபிளாக எப்படி இன்னும் ஈஸியாக அக்சசபிளாக இருக்கணும், இன்னும் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவீங்க, அந்த ஸ்கேல் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க. இப்போ டேட்டாபேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஹரிசான்டல் ஸ்கேலிங், வெர்டிகல் ஸ்கேலிங், நான் நிறைய ரேம் ஆட் பண்ணுவேன், நிறைய சிஸ்டம்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து சொல்லலாம். பட் ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு ரியல் டைமில் நெட்வொர்க் கண்டிஷன்ஸ் இருக்குது, ரியல் யூசர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி டைமில் வந்து எப்படி பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துப்போம். ஸோ இன்ஸ்டாகிராமோ, யூடியூபோ, அமேசானோ இதெல்லாம் வெறும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு யூஐ மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு சிஸ்டமோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சிஸ்டமில் தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ காம்பனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் ரியாக்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா ரியாக்ட் சீரிஸ் பாருங்கள், பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காம்பனன்ட்ஸ்னால் என்ன, ஏன் ரியாக்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பேசியிருப்போம். ஸோ இப்போ இந்த காம்பனன்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஏபிஐயோட வந்து பேச ஆரம்பிக்கும். ஸோ இது வந்துனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேட்டா வந்து சிங்க் ஆகும். ஸோ மொத்தமாக வந்து ஸ்டேட் வந்து சிங்க் ஆகும். டேபுக்கு டேப் நீங்கள் மாறும் போதும் டேட்டா சிங்க் ஆகி இருக்கும். ஸோ இமேஜஸ்லாம் லேசி லோட் பண்ணுவாங்க, கேட்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரொம்ப பழைய டேட்டா உங்கள்கிட்ட காமிச்சாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கோட் ஸ்ப்ளிட்டிங் வந்து எப்போ பண்ணணும், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டில் வந்து நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து யோசிச்சே ஆகணும். ஸோ இந்த டிசிஷன் இருக்குல்ல, இந்த டிசிஷன் எடுக்கிறது தான் சிஸ்டம் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு சில இடத்துல பண்ணிட்டு தான் வந்து இருப்பீங்க. ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஆப்டிமிஸ்டிக்காக எப்படி வந்து யூஐ வந்து கொண்டு வருது, எப்பப்பெல்லாம் லேசி லோட் பண்ணணும், எந்தெந்த டேட்டாவை கேட்ச் பண்ணணும், எவ்வளோ நேரம் கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது பார்த்துட்டே இருக்கணும். இது வெறும் ஜஸ்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது, நான் கோட் எழுதிட்டேன், அதோட என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் உங்களோட சிஸ்டமை எப்படி வந்து யூஸ் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் வந்து இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைனுமே இல்லை, எப்போவுமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து கேட்ட மாதிரி இருக்கலாம். பட் இன்டர்வியூவில் கேட்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து சில இடத்துல போய் அப்படியே தடுமாறி நின்றுவோம். சரி, ஓகே, என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். ஸோ கிளைண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் பண்டில் இருக்கும், டாமை ரெண்டர் பண்ணுவீங்க, உங்களோட லோக்கல் ஸ்டேட் இருக்கும், இல்லை கிளைண்ட்டில் ஏதாவது கேட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து இருக்கும். ஸோ இதே வந்து சர்வர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏபிஐ லேயர் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சிடிஎன் நீங்கள் நடுவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கேட்ச் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ சர்வரில் பார்த்தோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் இருக்கும், பிஸ்னஸ் லாஜிக்கு, ஸோ இந்த டேட்டா பேஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம எதுவுமே டச் பண்ண வேணாம், பட் என்ன இருக்குது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக்காக இது வந்து நான் வந்து கோட் எழுதிடுவேன், பேக் எண்டில் கோட் எழுதிடுவாங்க, இது ரெண்டுத்தையும் நான் ஒரு ஏபிஐ மூலியமாக கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சு அப்படின்றது கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ HTML வந்து எதில் பில்ட் ஆகுது, கிளைண்ட்டில் பில்ட் ஆகுதா இல்லை வந்து சர்வரில் பில்ட் ஆகுதா, ஸோ எதில் நான் வந்து பில்ட் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த டேட்டா வந்து எப்போவுமே வந்து ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெச் ஆகிடுதா இல்லை ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெச் ஆகுதா. இப்போ நான் ஏதோ ஒரு சிடிஎன் வச்சிருக்கேன், இல்லை எட்ஜ் ஏதோ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி வந்து எட்ஜ் ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது, ரவுட்டிங்லாம் நான் எங்கே இது பண்ணணும், ஸோ ஸ்டாட்டிக் அசெட்ஸ்லாம் நம்ம கேட்ச் பண்ணி வைக்கணுமா, அதை எங்கேருந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்குல்ல, இது எல்லாருக்குமே வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே, கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து ஒர்க் ஆகுது, கிளைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை நீங்கள் வந்து சிடிஎன் ஏதாவது வச்சிருக்கீங்க, இல்லை எட்ஜ் ஏதோ இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி வந்து டேட்டாவை எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்டாக இருக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டை பற்றி தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நிறைய இடத்துல இன்னுமே சொல்கிறேன் ஃபேங் கம்பெனிஸ், பட் நீங்கள் எந்த கம்பெனிஸ் எடுத்தீங்கனாலுமே சரி இந்த கொஷின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க, எந்த ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து தெரியவே தெரியாது, நம்ம கோட் அடிச்சிடும், ஓகே அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன எதுன்ற நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைண்ட் சைடு ரெண்டரிங். ஸோ இந்த கிளைண்ட் சைடு ரெண்டரிங் இருக்குல்ல, ஸோ இந்த இது வந்து சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எம்டி HTML ஃபைலு ஒரு JS பண்டில் வந்து செல் பண்ணும். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ ஜாவாஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணி அதுக்கப்புறம் பேஜை வந்து பில்ட் பண்ணும். ஸோ இதுதான் கிளாசிக்காக எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு நார்மலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த CSRல தான் வந்து நடக்கும். ஸோ ரியாக்டோ, வியூவோ, ஆங்குலரோ எந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எடுத்தீங்கனாலுமே இது இந்த பேசிஸில் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதோட ப்ரோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா ஈஸியாக வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஆப் வந்து ஆஃப்டர் லோடுக்கு அப்புறம் தான் வந்து இதுவாகுது அப்படின்ற மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதே வந்து இதோட நெகட்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ஸ்லோவாக இருக்கும். வெறும் நீங்கள் ஒரு ஸ்லோ நெட்வொர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளெயின் ஒயிட் பேஜ் தான் வந்து தெரியும். ஸோ இது வந்து ஒரு பேடான ஒரு விஷயம் SEOக்கு. ஏன்னா வந்து SEO வந்து கிரால் பண்ணும்போது ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் கிரால் பண்ணி எல்லாத்தையும் எடுக்கும் போது ரொம்பவே ஒன்றுமே வராது. ஸோ SEOவில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா SSR. ஸோ இந்த சர்வர் சைடு ரெண்டரிங். ஸோ இந்த CSR, SSR, SSG, ISR இது எல்லாமே நம்ம Next.jsல வந்து பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு Next.jsோட வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து Next.jsன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா Next.jsல இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஸோ SSR பார்த்தோம் அப்படின்னா இப்போ சர்வர் சைடு ரெண்டரிங். இந்த சர்வரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் HTML வந்து பேக்கெண்ட்லேருந்தே வந்து சர்வர்லேருந்தே வந்து தந்துடும், நம்ம ரெடி டு வியூவாக வந்து இருக்கும். ஸோ இந்த ப்ரௌசர் வந்து உடனே வந்து அந்த கண்டென்ட்டை வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் JavaScript வந்து ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு ஹைட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து எம்டி பேஜ் அந்த எம்டி பிளாங்க் ஒயிட் வராமல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு SEOக்கு பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா பாட் வந்து கிரால் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதோட நெகட்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வருக்கு வந்து நம்ம ஹெவியான லோடை கொடுக்குறோம் அண்ட் ஒவ்வொரு ரிக்வஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து பயங்கர காஸ்ட்லியான ஒரு கம்ப்யூட் டைம் தான். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ வந்து சரி கிளைண்ட்டுக்கு நம்ம எதுவுமே இல்லாமல் சர்வரில் ஃபுல் லோட் கொடுத்துடலாம் அப்படின்னுமே நீங்கள் வந்து போகக்கூடாது. எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுறோன்றதும் முக்கியம். ஸோ SSG வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா SSG வந்து ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா HTML ஒன்ஸ் பில்டு பண்ணிடும். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னா இந்த பில்ட் டைமில் வந்து பண்ணிடும். இது வந்து பெர் ரிக்வஸ்ட்டுக்கு வந்து போகாது. ஸோ அதனால் வந்து இது வந்து எங்கேருந்து சேவ் ஆகும் அப்படின்னா CDNலேருந்து வந்து வரும். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ஸ்கேலும் வந்து பண்ணிக்கலாம். இதோட நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு எப்போ வந்து அதாவது ஒரு டேட்டா வந்து ஸ்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் இவ்வளோ நேரத்துக்கு இந்த டேட்டா வந்து இருக்கலாம், திருப்பி அடுத்தது வந்து ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா இது வந்து பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதில் ஒரு ட்ராபேக்கு. ஸோ இப்போ அதில் ISR பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிக் ரீஜென்ரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹைப்ரிட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ பேஜ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், பட் வந்து பேக்ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பயங்கர ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா SSGயோட ஸ்பீடும் இருக்கும், டேட்டாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா ISRல
இதில் என்ன நெகட்டிவ் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செட்டப் பண்ணுறது வந்து ரொம்பவே கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து டவுட் வரலாம். ஸோ இதில் வந்து நான் இங்கே வந்து இப்போ நான் வந்து சிஎஸ்ஆர் எடுக்கிறதா, எஸ்எஸ்ஆர் எடுக்கிறதா, எஸ்எஸ்ஜி எடுக்கிறதா, ஐஎஸ்ஆர் எடுக்கிறதா அப்படிங்கிற டவுட் வரலாம். ஸோ இதை நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ரியல் சிஸ்டம் வந்து இந்த 4த்தை யூஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் நிறைய இப்போ பார்க்குற ஆப் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதையோ ஒன்று எடுத்து மொத்த ஆப்பையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, மார்க்கெட்டிங் பேஜ் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கில் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஜியில் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பேஜ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஐஎஸ்ஆரில் வரும். இப்போ டேஷ்போர்டு ஏதாவது செய்கிறோம் இல்லை லாகின் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து சிஎஸ்ஆரில் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு சர்ச் ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதெல்லாம் எஸ்எஸ்ஆரில் பண்ணுவாங்க. இந்த டெஃபினேஷன் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது, சிஎஸ்ஆர்னா என்ன, எஸ்எஸ்ஆர்னா என்ன, எஸ்எஸ்ஜினா என்ன, ஐஎஸ்ஆர்னா என்ன, இந்த டெஃபினேஷனை மனப்பாடம் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப அது வந்து இன்டர்வியூவில் கேட்கும் போது நீங்கள் பதில் சொல்லலாம். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டு அப்படின்னா உங்களால் முடியாது. ஸோ இந்த ஸ்கில்லுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இதை தாண்டி இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நம்மளோட ப்ராப்ளம்க்கு இந்த டேட்டா வந்து ஒர்க் ஆகுமா, எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம், எப்போ எஸ்இஓ முக்கியம், எப்போ வந்து நம்மளோட டேட்டா சேஞ்ச் ஆகணும், இது எல்லாத்தையுமே யோசித்து நம்ம டிசைன் பண்ணுறோம்ல. இந்த சிஸ்டம் டிசைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்கிடெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணுறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டில், சிஎஸ்ஆரா, எஸ்எஸ்ஆரா, எஸ்எஸ்ஜியா இல்லை ஐஎஸ்ஆரா, இல்லை நாலும் கலந்து தான் யூஸ் பண்ணுறீங்களா, எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ சிஎஸ்ஆர்னா என்ன, எஸ்எஸ்ஆர்னா என்னன்னு. ஸோ நான் எல்லா கமெண்ட்டுக்குமே பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போக ஆரம்பிச்சலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஆர்கிடெக்சர். இப்போ இதில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நிறைய ஜூனியர் டெவலப்பர்ஸ் வந்து இது பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட் ஆர்கிடெக்சர் வந்து என்ன, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நான் நேராக ரீடெக்ஸை யூஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் நேராக வந்து இல்லைனா வந்து கண்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வரும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் ஒரு 4 சொல்கிறேன். இது 4த்தையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வந்து கண்டிப்பாக டிசைன் பண்ணுவாங்க. சரி, ஓகே, ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். இந்த லோக்கல் யூஐ ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகுது, இல்லை இன்புட் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களோட காம்போனன்ட்லேயே இருந்தால் போதுமானது. இதை நீங்கள் குளோபலைஸ் பண்ணி எந்த ஒரு பிரோஜனமுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இதிலே வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குளோபல் கிளைண்ட் ஸ்டேட்டு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ரீடெக்ஸோ இல்லை ஜெஸ்டாண்டோ இல்லை கண்டெக்ஸ்ட் ஏபியோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படி இல்லை மொபைல்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு தீம், ஒரு டார்க் தீமோ லைட் தீமோ அதை வந்து கொடுத்துருவாங்க. மொத்த ஆப்புக்குமே அது இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து லாக்டின் யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அப்புறம் வந்து ஒரு ஃபீச்சரை வந்து நம்ம ஃப்ளாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் சர்வர்லேருந்து வராது. ஸோ இதனால் நீங்கள் இந்த டேட்டாவை வந்து நீங்கள் வந்து ரீடெக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்பவே ரீடெக்ஸோ சிஸ்டண்டோ கண்டெக்ஸ்ட் ஏபியோ நீங்கள் எந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வர்/ரிமோட் ஸ்டேட். இந்த வந்து என்ன அப்படின்னா டேட்டா வந்து உங்களோட பேக்கெண்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூசரோட ப்ரொஃபைல்ஸு இல்லை போஸ்ட்டு ஆர்டர்ஸு இது எல்லாமே. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். குளோபல் ஸ்டேட்டுக்கும் இதுவும் வந்து வேறு வேறு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த நிறைய ஆப்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து அந்த டேட்டா வந்து பக்கியாக இருக்கும், அப்டேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சால்வ் பண்ணுறதுக்காக வந்தது தான் ரியாக்ட் கொரி, எஸ்டபிள்யூஆர். இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்லேயே வந்து ரீஃபெச் ஆகும், கேட்ச் நடக்கும், ரீவேலிடேஷன் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதில் தான் வந்து வரும். ஸோ இதனால் இது வேறு அது வேறு, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூஆர்எல் ஸ்டேட்டு. ஸோ ஃபில்டரு, பேஜினேஷன், சர்ச் கொரி, இல்லை யூசர் ஏதோ ஒரு புக் மார்க் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுறாங்க, ஆனால் அந்த டேட்டா வந்து பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த யூஆர்எல் ஸ்டேட், இந்த கொரி பேராம்ஸ், ரவுட்டரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிஸ்டம் டிசைனில் வந்து எந்த லைப்ரரியை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லை கிடையாது. ஸோ எந்த கேட்டகரிக்கு என்னோட ஆர்கிடெக்சர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு இன்புட்டை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நான் அதை குளோபலைஸ் பண்ணி எந்த பிரோஜனமே இல்லை. அதை நான் லோக்கல் யூஎஸ் ஸ்டேட்லேயே வச்சா போதும். இல்லை நான் வந்து இந்த தீம்லாம் வந்து அப்போ நான் வந்து இப்போ டார்க் தீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் என்னால் பண்ண முடியாது. அப்போ நான் அதை குளோபலைஸ் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டில் டேட்டா வந்து ரீஃபெச் ஆகணும், வேலிடேட் ஆகணும் அப்படின்னா நான் அதுக்கு வந்து ரியாக்ட் கொரி யூஸ் பண்ணலாம். ஸோ எதை நீங்கள் எப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த இருக்குது. உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், கோட் பண்ண தெரியலாம், இல்லை உங்கள் ஏஐ பெட்டராக கோட் பண்ணலாம். பட் இந்த எந்த இடத்துல இந்த ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஏபிஐ டிசைன் அண்ட் கேச்சிங். இந்த இடத்துல நிறைய பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஏபிஐ டிசைன் வந்து எனக்கும் பேக் எண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் ஏபிஐ கால் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியும். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆக்சுவலாக பேக் எண்ட் பேசணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஏபிஐ மூலியமாக தான். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட்டு இல்லை கிராஃப்கியூஎல். ஸோ ரெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக HTTP லெவல்லே வந்து கேட்ச் பண்ணிக்கலாம், என்ன வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் இல்லை அண்டர் ஃபெச் டேட்டா வந்து பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ஃபால் ஆஃப் ரிக்வஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசிக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு டேட்டா யூசர்ட்டேருந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன், மொத்த யூசரோட டேட்டாவையும் நான் பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா அதுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் ஏபிஐ எழுதி நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூசரோட நேம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா நான் யூசரை மொத்தமாக சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு கெட் ஏபிஐயில் யூசர் மொத்தமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எடுத்து அந்த ஐடியை போட்டு ஒரே ஒரு யூசர் நேமை மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு தனித்தனி ஏபிஐ இருக்குல்ல. இப்போ கிராஃப்கியூஎல் வந்து அந்த ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணிச்சு. என்ன ஆகும் அப்படின்னா கிளைண்ட் வந்து என்ன ஃபீல்டு கேட்குறாங்களோ அந்த ஃபீல்டை மட்டும் ஒரே ரிக்வஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சோஷியல் ஃபீட்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறதுல இந்த கிராஃப்கியூஎல் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஆனால் இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டு வரும். அது என்ன அப்படின்னா பேக் ஹேண்டில் வந்து காம்ப்ளெக்சிட்டியை வந்து இது பண்ணும். அதே மாதிரி HTTP கேட்சிங்கை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தி விடும். ஸோ இதுதான் வந்து அதில் உள்ள ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேட்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கேட்சிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம். இந்த டேட்டா வந்து எங்கே போய் கேட்ச் ஆகுது? ஸோ ப்ரௌசரில் வந்து ப்ரௌசர் மெமரியில் கேட்ச் ஆகுதா, இல்லை CDN ஏதாவது வச்சு அதில் கேட்ச் பண்ணுறோமா, இல்லை ஒரு சர்வீஸ் ஒர்க்கர் வந்து வச்சு அதில் கேட்ச் பண்ண போகிறோமா, இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும், ஸோ இதை வந்து எப்போ நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும், அதாவது ஒரு மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மேனுவலாக ரீஃபெச் பண்ணுற மாதிரி வைக்கணுமா, இல்லை எவ்வளோ நேரத்தில் வந்து பண்ணணும், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆடணும்னா எவ்வளோ நேரத்தில் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து வரும். இப்போ ஒரு சீனியர் லெவலில் வந்து ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணுறாங்க இந்த கொஷினுக்கு அப்படின்னா எப்படி வந்து ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு ஃபீடுக்கு வந்து கிராஃப்கியூஎல் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஓவர் ஃபெச் பண்ணுறதுக்கு இப்போ ஃபீடில் வந்து இப்போ எனக்கு இந்த டேட்டா தான் தேவை அப்படிங்கிறனா அதை மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இது வந்து கிராஃப்கியூஎல்லால் பண்ண முடியும். ரெஸ்ட்டில் பண்ணலாம், பட் நிறைய ஏபிஎஸ் வரும், அதுதான் விஷயம். ஸோ இப்போ கிராஃப்கியூஎல்ல வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கேட்ச்லாம் வந்து எங்கேருந்து அப்படின்னா CDNலேருந்து வரணும். ஒரு 30 செகண்டுக்கு வந்து பண்ணால் போதும். இது ஏன்னா ரியல் டைமில் வந்து நடக்கும்போது இந்த 30 செகண்ட் டிலே வந்து பெருசாக தெரியாது. ஸோ ஆப்டிமிஸ்டிக்காக UI வந்து அப்டேட் ஆகணும், கமெண்ட்ஸு லைக்ஸு இல்லை வந்து இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நடக்கணும். சர்வர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் லைக் போடுறீங்க, இல்லை யூடியூப்லேயே இந்த வீடியோக்கு லைக் போடுறீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த லைக்கை அழுத்தின உடனே சர்வர்லேருந்து போயிட்டு டக்குன்னு உங்களுக்கு சர்வர்லேருந்து வந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து UI அப்டேட் பண்ணிவிடுவாங்க லைக் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது சர்வரில் அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கொடுக்கும். இப்போ செக் பண்ணிக்கும், ஓகே அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த லைக் எடுத்துரும். ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி வந்து பண்ணுறோம்ல, ஸோ இதை எல்லாமே தான் வந்து இந்த டேட்டா ஃபெச்சிங்கு, இந்த டிசைன் பண்ணுறது, இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, ரியாக்ட் query ஏன் யூஸ் பண்ணணும், ரீடெக்ஸ் எப்போ யூஸ் பண்ணணும், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு காம்பனண்ட்டை ஆர்கிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து மல்டிபிள் டீம்ஸ் வந்து வேலை பார்ப்பாங்க ஒரே கோட் பேஸில். ஸோ இப்போ காம்பனண்ட் வந்து ஒரு பயங்கரமாக வந்து வளர்ந்துருக்கும், நிறைய ஃபோல்டர்ஸு, நிறைய ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஆட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த அட்டாமிக் டிசைன் சொல்லுவாங்களே, ஸோ இந்த ஆட்டம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து மாலிகூல்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இன்புட்ஸ் வந்து இப்போ இன்புட்டு, பட்டன்ஸு, ஐகான்ஸு, அதாவது வந்து பிஸ்னஸ் லாஜிக்கே இல்லாமல் வெறும் UI சேஞ்சஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதாவது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு சர்ச் பாரு, ஒரு ஃபார்ம் ஃபீல்டு, இல்லை அதுக்கு ஒரு லேபிள், ஒரு எரர் மெசேஜ், இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதுதான் வந்து இந்த மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கானிசம்ஸ். இந்த ஆர்கானிசம்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் நேப் பாரு, ஒரு ப்ராடக்ட் கார்டுனா வெறும் ப்ராடக்ட் கார்டு மட்டும் கிடையாது, அதில் உள்ள இமேஜ், ப்ரைஸு, ஆட் டு கார்ட் பட்டன், இதெல்லாம் வந்து ஆர்கானிசம்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் அண்ட் பேஜஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீனில் வந்து ரியல் டேட்டாவை வந்து இந்த ஒயர் பண்ணி வைக்கிறது. ஸோ இதை தான் வந்து சொல்லுவோம். இது நீங்கள் புரிஞ்சுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பேசிக்காக வந்து அட்டாமிக் டிசைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா UI லாஜிக்கை தனியாக, ஒரு பிஸ்னஸ் லாஜிக்கை தனியாக, இல்லை எங்கேருந்து API கால்லேருந்து பண்ணி டேட்டா வரப்போகுது அப்படின்னா அதை செப்பரேட்டாக வைக்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த அப்போ தான் வந்து உங்களால் ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தேவை. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா எத்தனை டீம்ஸ் இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் சிஸ்டம் டிசைனில். இது சிஸ்டம் டிசைன்லேயும் இல்லை, எந்த ஒரு அப்ளிகேஷன் எழுதுனாலுமே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டி வந்து பேக் எண்டுக்கு தான், பெர்ஃபார்மன்ஸ்லாம் பேக் எண்டுக்கு தான், நம்ம வந்து எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஃப்ரண்ட் எண்டில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் அதை கண்டிப்பாக டச் பண்ணி தான் ஆகணும். ஸோ கோட் ஸ்ப்ளிட்டிங் பண்ணணும். ஸோ கோட் ஸ்ப்ளிட்டிங் வந்து என்ன அப்படின்னா ஒரு மொத்த
மொத்தமாக ஒரே பண்டலாக கொடுக்காம ஃபீச்சர் பை ஃபீச்சராக வந்து நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி எந்த நேரத்தில் எது வேணுமோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணணும். எல்லாத்தையும் கோட் ஸ்பிளிட் அதுக்குன்னு பண்ணக்கூடாது. ஸோ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லேசி லோடிங், இமேஜஸ், காம்பனன்ட்ஸு, ரவுட்ஸு இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து இப்போ தெரிய வேணாம், கொஞ்சம் நேரம் லோட் ஆகி அப்புறம் வந்து யூசருக்கு இப்போ ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து லேசி லோட் பண்ணலாம். பேசிக்காக இமேஜஸை கண்டிப்பாக லேசி லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, இல்லை சேட்டோ ஃபீடோ இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீடுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு லோடர் ஐக்கான் வந்து வரும். அந்த லோடர் ஐக்கான் வந்து அதுக்கப்புறம் தான் மறுபடியும் லோட் ஆகும். இதனால் என்ன அப்படின்னா இந்த விர்ச்சுவலைசேஷன் என்னென்னா உங்களோட ஸ்க்ரீன் சைஸ்க்கு மட்டும்தான் லோட் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த ஃபீடு எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண தான் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்காமல் இருக்குது. இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் எத்தனை போஸ்ட் இருக்குது, எவ்வளோ ரீல்ஸ், எவ்வளோ வீடியோஸ் எவ்வளவோ இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரே டைமில் லோட் பண்ணால் என்ன ஆகும்? கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. ஸோ இதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிடிஎன் அண்ட் எட்ஜ் கேச்சிங். ஸோ பேசிக்காக வந்து ஸ்டாட்டிக் அசெட்லாம் வந்து இருக்குது. ஏதாவது வந்து இப்போ யூசருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ மும்பையில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு சர்வர் இருக்கும். இப்போ யூஎஸில் தான் இன்ஸ்டாகிராமோட கம்பெனி இருக்குது, இல்லை யூடியூபோட இது இருக்குது. ஸோ இதை நான் வந்து டேரெக்டாக அங்கேருந்து போய் யூஎஸ் சர்வருக்கு போய் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா டேட்டா வந்து லேக் ஆகும். ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டா வந்து இந்த மாதிரி வந்து ரெப்ளிகா வச்சுருப்பாங்க, டேட்டா பேஸ் ரெப்ளிகா. என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மும்பைலையோ ஹைதராபாத்லையோ இருக்கும். ஸோ எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதுலேருந்து நம்மளோட டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீஃபெட்ச். ஸோ ப்ரீஃபெட்ச் என்ன அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து டேட்டா பேக்ரவுண்ட்லேயே வந்து ரன் ஆகும். யூசர் வந்து கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு எந்த இடத்துல தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸில் நான் இந்த மாதிரி கோட் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல தேவையோ லேசி லோட் பண்ணியிருக்கேன், இமேஜஸ்லாம் விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் ப்ரொடக்ஷன் ஆப்ஸை வந்து பில்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஜஸ்ட் டுட்டோரியலை மட்டும் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். இது வந்து நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஸோ மைக்ரோ ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னா என்னன்னா ஒரு கம்பெனி வந்து பெருசாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஊபர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஊபரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இப்போ நீங்கள் ஒரு பார்க்குற வந்து இப்போ அந்த கேப் ஆர்டர் இது பண்ணுறது, இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு இது பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து தனித்தனியாக வேறு ஒரு இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரியாக்டை மட்டுமே வச்சு ஊபர் பில்ட் பண்ணல. அதில் வந்து இப்போ ஏதோ ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து ஆங்குலரில் இருக்கும், இது வந்து வியூவில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மைக்ரோ ஃப்ரண்ட் அண்ட். இந்த சொல்யூஷன் வந்து யூஐ வந்து தனியாக பில்ட் பண்ணி அதை தனியாக டிப்ளாய் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே இதில் வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் விஷயம். இது நிறைய பேருக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். என்ன இது, எப்படி என்னோட ரியாக்ட் கோடில் வந்து எப்படி இதை வந்து சேர்க்குறது, அதை வந்து சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதுவுமே வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு செக் அவுட்டுக்கு தனி டீமாக இருக்கும், சர்ச் பண்ணுறதுக்கு தனி டீமு, ப்ரொஃபைலுக்கு தனி டீமு. ஸோ இந்த ப்ரொஃபைலை மட்டுமே வந்து மேனேஜ் பண்ணுறாங்கல்ல, ஸோ இவங்க வேறு ஏதோ ஒரு இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சர்ச்சை மட்டுமே மேனேஜ் பண்ணுறாங்க, சர்ச்சுக்கான தனி இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எதுவுமே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஓகே ரைட்டு இப்போ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ ப்ரொஃபைலில் வந்து அவங்க வந்து எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணியிருக்காங்களோ அதை காட்டி வந்து உங்களுக்கு இது பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வரும்போது ஒரு சிஸ்டம் டிசைனையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும், ஸ்டேட்டை ஷேர் பண்ணணும், டிபெண்டன்சியை வந்து டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஸோ இது மொத்த ஆப்புக்குமே இது வந்து தனித்தனி டீமாக தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஏன்னா மொத்தமாக ஒரு ஆப்பாக வரும்போது உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதனால தான் வந்து நிறைய பெரிய கம்பெனிஸ் மட்டும்தான் மைக்ரோ ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெரிய டீம் சைஸ் இருக்குது, இல்லை கான்ஃப்ளிக்ட் ஏதாவது வந்து இது பண்ணுது, காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் போய் நம்ம மைக்ரோ ஃப்ரண்ட் எண்ட் லெவலுக்கு போக தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்டு செக்யூரிட்டி. இது வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக 4 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சிஸ்டம் டிசைனில். இதை நீங்கள் கண்டிப்பாக டச் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்எஸ்எஸ். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டேரெக்டாக யூசர்ட்டேருந்து வர இன்புட்டை நீங்கள் வந்து நம்பவே கூடாது. யூசர்ட்டேருந்து வர இன்புட்டில் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலையே கூட கொடுத்து நான் வந்து இது பண்ணலாம். ஸோ இதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை சானிடைஸ் பண்ணி கரெக்டாக தான் கொடுக்குறாங்களா இல்லையான்றதை நீங்கள் வேலிடேட் பண்ணணும். ஸோ சிஎஸ்ஆர்எஃப். ஸோ இதெல்லாம் பேக்கெண்டோட வேலை. பேக்கெண்டில் அக்செப்ட் பண்ணாமல் விட்டுட்டா இப்போ இந்த எக்ஸஸே யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறேன், ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது பேக்கெண்டில் தானே போகும். பேக்கெண்ட் டீம் செக் பண்ணால் போதுமே, நான் ஃப்ரண்ட் எண்டில் பண்ண வேணாம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் அலோவ் பண்ணுறீங்க, அதையே ஃபஸ்ட்டு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ சிஎஸ்ஆர்எஃப் பார்த்தோம் அப்படின்னா டோக்கன்ஸ்லாம் வந்து மலிஷியஸ் சைட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாக்இன் வேறு யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பதிலாக லாகின் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். கார்ஸ். ஸோ கார்ஸ் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு ஏபிஐ இருக்குது அப்படின்னா கூகுள் இருக்குது அப்படின்னா கூகுளில் வந்து இப்போ
கூகுளோட ஏபிஐ எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம்னா எப்படி? அவங்களுக்கு வந்து என்ன இதுவே இருக்காதுல்ல, ஒரு செக்யூரிட்டியே இருக்காதுல்ல. இப்போ கூகுளோட இப்போ நான் கூகுளில் ஏதோ ஒன்று இது பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பெர்மிஷன் இருக்கணும், இந்த இடத்துலேருந்து இந்த ஏபிஐ கால் நடக்கணும் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதை வந்து விடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆத் ஸ்டோரேஜ். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷன் ஸ்டோரேஜ் தான். எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும், குக்கீஸில் ஸ்டோர் பண்ணணுமா, இல்லை வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் யூஸ் பண்ணால் என்ன, இதெல்லாம் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபுல்லும் டீப்பாக போகணுன்ற அவசியம் கூட கிடையாது. பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமை ஈஸியாக யார் வேணால் அட்டாக் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வந்து இப்போ வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு நியூஸ் ஃபீட் வருது, இல்லை ஏதோ ஒரு நியூஸ் ஃபீட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இந்த 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அது என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ இந்த ரியல் டைம் அப்டேட்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ரெஃப்ரெஷ் பேஸ் பண்ணி இருக்கணுமா, இல்லை வந்து ஸ்க்ரோலில் பேஸ் பண்ணி இருக்கணுமா. ஸோ இப்போ நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒரு இது வருது, டேட்டா வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. இது வந்து நான் மேனுவலாக ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி வைக்கணுமா, இல்லை ஸ்க்ரோல் பண்ண லோட் ஆகணுமா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை இது வந்து நீ ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி வெயின்வாங்க, ஸோ இல்லை ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும்வாங்க. அதனால் நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸை பயங்கர கிளியர் கட்டாக கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா வந்து எஸ்எஸ்ஆர் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சிஎஸ்ஆர் எடுத்து இன்ஃபினிட் ஸ்க்ரோலுக்கு லோட் பண்ணுறது, எந்த இடத்துல ஐஎஸ்ஜி யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல எஸ்எஸ்ஜி யூஸ் பண்ணணும், ஐஎஸ்ஆர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே அந்த ரெண்டரிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா லேயர். ஸோ ஏபி எல்லாமே பேஜ்னேட் பண்ணியிருக்கணும். ஸோ கேட்ச் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ கேட்ச் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா பின்னாடி பேக் அண்ட் கேட்ச் ரெட்டு. ஸோ அந்த மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் ரியாக்ட் query வச்சு ஆப்டிமிஸ்டிக் அப்டேட்ஸ் எப்படி பண்ணுறது, யூஐயில் வந்து இந்த லைக்கு ரிப்ளை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து யூஐ வந்து எப்போவுமே லேக் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் காட்டவே கூடாது. ஸோ அதனால் வந்து இந்த டேட்டா லேயரை வந்து நீங்கள் ஆப்டிமிஸ்டிக்காக அப்டேட் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது தான் ரியாக்ட் query, எஸ்டபிள்யூஆர்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கணும். நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட காம்பனண்ட் ஆர்கிடெக்சர். இப்போ வந்து பட்டன் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நான் எப்படி வந்து அதெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியும், ஃபீடுக்கும் ப்ரொஃபைலு சர்ச் இது எல்லாத்துக்குமே நான் எப்படி வந்து ரீயூஸ் பண்ண முடியும். அதான் சொல்லியிருந்தோம் அந்த அட்டாமிக் டிசைன் சொல்லிட்டு அதை வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்கேலபிலிட்டியும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா தௌசண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து டாம் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இமேஜஸ்லாம் லேசி லோட் பண்ணுறது இருக்கட்டும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பேஜை வந்து முன்னாடியே ப்ரீஃபெச் பண்ணியிருக்கணும். ஸோ யூசர் வந்து பாட்டம் கிட்ட வரும்போது மட்டும்தான் நீங்கள் அதை வந்து ப்ரீஃபெச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடும். இதை வந்து நான் வந்து பர்சனலாக வந்து இந்த 5 ஸ்டெப்பு தான் வந்து இன்டர்வியூவில் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து யோசிப்பேன். எப்போவுமே எப்படி அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸை கரெக்டாக வாங்கிடுவேன். நான் என்ன ஸ்ட்ராட்டஜி எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த டேட்டா லேயர் வந்து நான் கரெக்டாக வந்து பண்ணணும், காம்பனன்ட்ஸ் எப்படி நான் டிசைன் பண்ணணும், என்னோட பெர்ஃபார்மன்ஸும் ஸ்கேலபிலிட்டியும் வந்து நான் ஈஸியாக அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ஸ்கேல் பண்ணிகிட்டே போகணும். இது எதுவுமே அடி வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து பண்ணுவேன். இதை தான் இன்டர்வியூரும் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீ இந்த கண்டிப்பாக இந்த சொல்யூஷன் கொண்டு வந்து மொத்தத்தையும் திருப்பணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார் பெட்டராக இருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் யோசிக்கலாம், சிஸ்டம் டிசைனுக்கு மட்டும்தானே இது எல்லாமே தேவை, மற்ற எதுக்குமே தேவை இல்லையே, நான் நார்மலாக ஒரு இன்டர்வியூ போகிறேன் அப்படின்னு தேவையில்லை அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களோட பேக்கேஜ் வந்து 3 LPA இல்லை 10 LPAங்கிறது நீங்கள் தான் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இதை எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் சிஸ்டம் டிசைன் இதை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஸ்கேல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறேன், இந்த இதெல்லாம் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரியும், நான் இப்படி தான் காம்பனன்ட்ஸை டிசைன் பண்ணுவேன் அப்படின்னா வந்து உங்களுக்காக அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. பட் அந்த ப்ரைஸை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கான ப்ரைஸை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஓகே, இந்த டிசிஷன் நீங்கள் எப்போவும் கண்டிப்பாக எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டரிங் எப்போ நடக்கணும், ஸ்டேட்டை எப்போ கேட்டகரைஸ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி டேட்டா ஃபெச் பண்ணணும், எப்படி கேட்ச் பண்ணணும், யூஐ வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும், எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இருக்கணும், நான் அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஸ்கேல் பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிஸ்டம் டிசைனில் கண்டிப்பாக வந்து மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறையா பிளாகில் நிறையா இந்த ChatGPT கிளாடு இது எல்லாத்துலேயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து கீழே ஹைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஸோ அவங்களும் இதை பற்றி வந்து தெரிஞ்சுப்பாங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, எப்படி வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து கேட்சிங் வந்து பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது மைக்ரோ ஃப்ரண்ட் எண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக்கே அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.